காலைல எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே மீனா எல்லாத்துக்குமே. அப்போ வந்துட்டு விஜயான்ட்டு எங்கே மனோஜ் எங்கே காணா, காலையில் நான் பார்த்தேனே இங்கே தூங்கிட்டு நேரமாக எந்திரிச்சு போயிட்டானா எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அத்தை நான் 5 மணிக்கு எழுந்துச்சு வரப்போயே பார்த்தேன் அவருங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ வந்துட்டு மணி 7 போது இப்போ வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற, பையன் எங்கே போனான்னு நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு என்ன விஜயா பேசிகிட்டு இருக்கிற, அவளுக்கு இதான் வேலையா, அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்க்குறதா அவளுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கான் அவன் அங்கே இல்லை அப்போ என்னன்னு பார்த்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முத்து இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் இங்கே ஹாலில் தான் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. என்ன ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முத்து எடுத்து பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, ஏன்டா ஏதாவது உங்களுக்கு நைட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ உடனே வந்து ரவி சொல்கிறாரு, ஆமாப்பா நைட் ரொம்ப மனசு விட்டு போய் பேசிட்டு இருந்தான், ஆனால் வந்துட்டு ரோகிணி இவ்வளோ தூரம் வந்து எனக்காக பண்ணுறா இல்லை, என் மேலே இவ்வளோ தூரம் அஃபெக்ஷனாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே தான் பேசிட்டு இருந்தான், அண்ணியை பற்றி எதே சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ரவி போதுண்டா அவளை அண்ணின்லாம் சொல்லிட்டு இருக்காத, அப்போ 5 லட்ச ரூபாய் கொடுத்து பண்ணிட்டானா அது வந்து பெரிய விஷயம் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா, இங்கே பாருங்கத்த அவங்க 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணல, இந்த பிரச்சனைக்கு காரணமே எனக்கு ரோகிணி தான் தோணுது, இந்த சிந்தாமணி இந்த ரோகிணியெல்லாம் சேர்ந்தா வேணுனே வந்து இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டு, ஏன்னா நாங்கள் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கட்ட வந்துட்டு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இழுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இழுத்து விட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களே வந்து பணத்தை கொடுத்து ஃபினான்சியர் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்ப தெரியுதில்ல, இதெல்லாம் ரோகிணியோடைய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை வந்துட்டு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, எத்தனையோ நாடகம் போட்டு பார்த்தா வேலைக்காகல, மனோஜ் வந்துட்டு சிக்க வைக்கிறதுக்கும் மனோஜோட மனசை மாற்றுறதுக்கு இதான் காரணம்னு பண்ணியிருப்பாளே நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க சரிங்க அதெல்லாம் ஓகே, பேசுனதெல்லாம் ஓகே, அவள் தான் பண்ணியிருக்கான்னு என்னாலையும் நம்ப முடியுது, ஆனால் இப்போ மனோஜ் எங்கே போனான்னு தெரியல, ஃபோனை வேறு எங்கே தான் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து முத்து, ஒரு வேலைக்கு இது இந்த பாலரம்மா பார்க்குறதுக்கு இது அங்கே வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா, உனக்கு வீடு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளை அதெல்லாம் தெரியும்ப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ மீனா இருந்துட்டு நானும் வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு தேடி போய் பார்க்குறாங்க. அவங்க ஹாலிங் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி தான் வராங்க. எங்கே மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு முத்து கேட்குறாரு, மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ வந்து சத்தம் கேட்டு மனோஜ் உள்ளேருந்து வெளில வராரு. வந்துட்டு எதுக்கடா அங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா ஃபோனை கூட எடுத்துகிட்டு வராமல் சொல்லாமல் நீ வாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் இங்கே தான் வருவேன்னு உனக்கே தெரியுது இல்லாத டேரெக்டாக இங்கே வந்து கேட்குறீல்ல, அப்புறம் என்ன தெரிஞ்ச நாங்கள் தான் வருவேன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் எதுக்கு நான் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அங்கே உன்னை காணான்னு சொல்லிட்டு பதறி போயிருக்காங்க, வா வீட்டுக்கு போகலாம், வா கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்னடா உனக்குன்னு கிறுக்கிது பிடிச்சிக்கிச்சா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்லாம் வரமாட்டேன், எனக்கு அந்த வீட்டுக்கு அந்த சொத்துக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டார்ல, இனிமேல் எதுக்காக நான் அந்த வீட்டில் இருக்கணும், இனிமேல் என்னை தேடி யாரும் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா அம்மா உன் மேலே பாசமாக அவ்வளோ தூரம் இதாக இருக்காங்க, இப்போ வந்துட்டு உனக்கு இப்படி பேசினா எப்படிறா, அம்மா இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா அதை இதையும் சொல்லிட்டு இருக்காத, நான் வரமாட்டேன் நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா, என்னங்க உங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னைக்கு தான் யோசிச்சு ஏதாவது தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கான், ஏண்டா படித்து முட்டாள், இது அத்தனைக்கு காரணம் இந்த பார்லரம்மா தான், இந்த பார்லரம்மா தான் ஃபினான்சியர்கிட்ட சொல்லி எல்லாம் பண்ண சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்றுருக்குது, இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதுண்டா முத்து, தேவையில்லாமல் அவளை பற்றியில் எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத, நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் என் வீட்டுக்கே வந்து என்னை பற்றி இவர்கிட்ட என் வீட்டுக்கார்ட்டது தேவையில்லாமல் போய் பேசி அது இதையும் சொல்லி மனசை மாற்றலான்னு ட்ரை பண்ணுறீங்களா, அதெல்லாம் நடக்காது, மனோஜுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சிருந்தால் ஏன் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேல் நான் வந்துட்டு இவளோட சேர்ந்து வாழ போகிறேன், நான் கோர்ட்டில் கொடுத்த கேஸ் எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்க போகிறேன், நான் இனிமேல் இவ்வளோ டைவர்ஸ் பண்ண போகிறதெல்லாம் இல்லை, என் மேலே இவ்வளோ தூரம் பாசமாக அஃபெக்ஷனாக இருக்கிறவளை நான் அதுக்காக நான் விட்டு அங்கே வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும், எனக்கு வேறு கல்யாணமும் வேண்டாம் டைவர்ஸும் வேண்டாம், நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், போய் அம்மாட்ட போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனான்ட்டு, ஏங்க நமக்கு இது தேவையாங்க, நம்ம போய் இந்த விஷயத்தை அப்படியே அத்தைகிட்ட சொல்லிடுவோம், அத்தையாச்சு இந்த ரோகிணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் மீனா, நம்ம பேசினா தேவையில்லாமல் இப்படி தான் பேசிட்டு இருப்பான், அம்மா வந்து பேசினா தான் உனக்குலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு எங்கடா அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அவன்லாம் வரல, அவன் இனிமேல் அங்கே தான் இருப்பானாமா, பார்லரம்மா மேலே கொடுத்த கேஸ் எல்லாம் வந்து வாபஸ் வாங்கிடுவானாமா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கலையா, இனிமேல் அந்த பார்லரம்மோட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இனிமேல் யாரும் நீங்கள் பார்க்க வராதின்னு வேறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, அவனுக்கு ஏதாவது கிறுக்கு இது பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறுக்கு பிடிச்ச மாதிரிலாம் தெரியல, இந்த பார்லரம்மா அப்படி பேசி வச்சிருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு உடனே வந்துட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை, அவனை எல்லாம் திருத்தவே முடியாது, அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிட்டு போகிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா இந்த சொத்து இதெல்லாம் எதுவும் கிடையாதான், அதனால் வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும், எனக்கு ரோஹிணி தானே வந்து ஹெல்ப் பண்ணா, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே விஜயா சொல்கிறாங்க, அவளை பற்றி அவனுக்கு இன்னமே முழுசாக புரிஞ்சுக்குவானா மாட்டானா, இப்படியே தான் இருப்பானா என்னன்னு தெரியல, அவனை சும்மா விட போகிறதில்ல, நான் போய் பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாடுறா முத்து, இவ போய் அங்கே பேசினானா பிரச்சனை பெருசுதாகும், ஏற்கனவே ரோகிணி மேலே இவரும் கோவத்தில் இருக்கா, அந்த அது வந்து கோவத்தில் தான் இருக்குது, ஆனால் தேவையில்லாமல் அங்கே பேச போனால் பிரச்சனை பெருசாகும், ஏற்கனவே
ஏற்கனவே கோர்ட்டில் வேறு கேஸ் போயிட்டுருக்குது. இந்த விஜயா வேறு கோர்ட்டில் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பேசி வேறு வச்சிருக்கிறா. அதனால் போனால் பிரச்சனை பெருசாகும். இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு மனோஜை வந்துட்டு அது அவள் பக்கத்தில் திருப்புறதுக்கு இது வழியாயிரும். அதனால் தயவுசெய்து போக வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு இல்லை நான் போய் என்ன எது நான் பையனை கையோட கூட்டு வராமல் நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் வரமாட்டேன்னு தெளிவாக சொல்லி தான் அமைச்சிருக்கான். தேவையில்லாமல் போய் அங்கே அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்ல கேட்காம இங்கே விஜயாவும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எதுக்குங்கன்ட்டு இங்கே வந்திருக்கீங்க, என் பையனை கூட்டு போகிறக்கு தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே மனோஜ் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, ஒரு போய் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உன்னை கூட்டு வந்துட்டா அப்படிங்கிறக்காக. அம்மா 5 லட்ச ரூபா பணத்தை பார்க்காதீங்க, நான் வெளில வந்திருக்கேன்ல, இப்போ சுதந்திரமாக இருக்கிறேன்ல, அந்த அவர் வந்துட்டு கேஸவே வாபஸ் வாங்கிட்டார்ல, இப்போ எனக்கு இதில் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே இந்த பிரச்சனைக்கு காரணமே இவ தாண்டா வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி விட்டுருந்துருப்பா, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா, நீ வந்துட்டு இவ்வளோ நம்பரையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும் ஆண்டி, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவும் இப்படிலாம் பண்ணல, மனோஜை போய் அரெஸ்ட் பண்ண சொல்லி நானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ இப்போ ஃபுல்லாக வாயை திறந்தா பொய், நீ பேசுகிறதெல்லாம் பொய், நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குமா, எங்கள் டேய் அவள் பண்ணுறதெல்லாம் நீ நம்பாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படியே இருந்தாலும் அவள் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தானே பண்ணியிருக்கா, அதனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது என்னால் பாயிண்ட்டை எடுத்துக்க முடிஞ்சாலும் கூட இனிமேல் நான் வந்துட்டு அங்கெல்லாம் வரப்போகிறதில்ல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அம்மா பாடுறா புரியுதாடா, நான் வாடா போகலான்னு கெஞ்சுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கராராக பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது, டே இனிமேல் நீங்கள் கூட பேச மாட்டே இல்லை பண்ண மாட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் உங்களை பேசல பண்ணலாம் சொல்ல, நீ எப்போ வேணா வா, இங்கே வந்து இரு புடி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரோகிணி எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் வந்துட்டு நீ என்னை மட்டும் தயவு செய்து என்னை வந்து அங்கே இனிமேல் வீட்டுக்கு வான்னு மட்டும் என்னை கூப்பிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே என்னடா பேசுகிற, அதாண்டா நம்ம வீடு, எதுமா நம்ம வீடு, அந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற சொத்து இல்லை எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அப்பா சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, அதுக்காக நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா நீ தப்பாக நினச்சிக்காது, நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரோகிணி அதான் அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, என்னை எப்படி வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சா இப்போ தெரியுதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே பாடுறா அவ என்னை பார்த்து எப்படி திரும்ப சிரிக்கிறா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா திரும்ப சும்மா நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதம்மா, நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்துட்டு விஜயாவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு அண்ணாமலை விஜயா வரதை பார்த்தோன்னா என்னமோ போயிடணும் கூட்டிகிட்டு வந்துட்டு போனால் அசிங்கப்பட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து இல்லை நான் வந்துட்டு கூப்பிட்டேன் எவ்வளோ தூரம் ஆனால் வந்து வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த எத்தனை தடவை நான் சொன்னேன், நான் போகாத தேவையில்லாமல் பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போய் தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியுங்க அவனே அப்படிலாம் வந்து முடிவு பண்ணி பேச மாட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அவள் அப்படி பேசி பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பேசினா இவனுக்கு எங்கே புத்தி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி ஓகே நான் வந்துட்டு எப்படி அவங்ககிட்ட பேசி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, அவன் இனிமேல் இந்த பக்கம் வரவும் மாட்டான், இந்த பார்லர் அம்மாவும் விடவும் விடாது, இனிமேல் வந்துட்டு அவன் தலையெழுத்து அவ்வளோதான், நம்ம எதுவும் பேசி ஒன்றும் வேலைக்காக போகிறதில்ல, அவன் தான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டார்ல, அந்த பார்லர் அம்மா என்ன நினைக்குதோ அதுதான் வந்து அவனும் பண்ணுறான், அது அவனை என்ன பண்ணுனா அவன் கேட்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அடிக்குது, நமக்கு தான் வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று எத்தனை நாள் இப்படி நடிச்சிட்டு இருந்துருவா நானும் தானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜயா பேசுகிறாங்க.